ஹாய் ஆர்மீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்கள் சிஎஸ்டா. நம்ம இப்போ ஜிமினோட மை பேபிகளோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் யாரும் பார்க்கலனா போய் பார்த்துட்டு இருந்துங்கடா, அப்போ தான் இந்த ஸ்டோரி புரியும். நம்ம லாஸ்ட் பார்ட் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, நீங்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருப்பீங்க. ஜிமின் யாருக்குமே தெரியாமல் திருட்டுத்தரமாக அவங்கள பார்த்துருப்பான். ஓகேடா, நம்ம ஸ்டோரி அப்படியே அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போது எல்லோரும் அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க வீட்டுக்கு. நீங்கள் நடக்க முடியாமல் அப்படியே நடந்து வரீங்க. அப்போ இனியன் தான், அண்ணி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே கைத்தாங்களாக கூட்டிகிட்டு போய் அங்கே இருக்க சோஃபாவில் உட்கார வைக்கிறான். நீங்கள் இனியனை தேங்க்ஸ் இனியன். என்ன அண்ணி தேங்க்ஸ் எல்லாம் சொல்கிறீங்க, நம்மளாம் ஒரே ஃபேமிலி இல்லை அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் இனியனை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் கண்ணு உங்கள் ரூமுக்கு தான் போகுது, ஜிமின் இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஜேகே கிச்சன்லேருந்து அப்படி வெளியே வந்துட்டு உங்ககிட்ட பனானா மில்க் ஷேக்கு நீட்டுறான். என்னது இது பனானா மில்க் ஷேக்? என்ன ஜேகே, உனக்கு தானே பிடிக்கும், பரவாயில்ல இன்றைக்கி ஒரு நாள் நீ சாப்பிடு. தேங்க்ஸ். என்ன நம்ம ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், நீ என்ன தேங்க்ஸ்லாம் சொல்லிகிட்டு இருக்க? சாரி சொல்லாத ஓகேவா? இனி நமக்குள்ள நோ தேங்க்ஸ் சாரி ஓகேவா? பிகாஸ் நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஓகே ஜிகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை அப்படியே வாங்கி குடிக்கிறீங்க. குடித்து ஒரு ½ டயம் உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். நீங்கள் அப்படியே டயாங்கே பார்க்குறீங்க, என்னது இது அப்படின்ற மாதிரி. பிரேக்ஃபாஸ்ட்? ஐயோ அண்ணா, ஆல்ரெடி வயிறு ஃபுல்லாக இருக்குண்ணா. பரவாயில்ல, மாத்திரை போடணும்ல, சாப்பிடு. அண்ணா வேணாண்ணா. சாப்பிடுனா சாப்பிடுவாயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஊட்டி விடுறான். நீங்கள் அப்படியே டயாங்கே பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு டேப்லெட்லாம் போட்டுட்டு அங்கே கூட உட்காந்து பேசிகிட்ருக்கீங்க. அப்போ ஜிமின் என்ட்ராகிறான். என்ட்ரன்ஸில் எல்லோரும் திரும்பி பார்க்குறாங்க. ஜிமின் யாரையுமே கண்டுக்கல. அவள் அப்படியே ஸ்டெப்ஸில் ஏற போகிறான். அப்போ தாத்தா ஜிமின் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அப்போ ஜிமின் ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல் அப்படி திரும்பி பார்க்குறான். உன் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை, இப்போ தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்தோம், அவளை கூட்டிகிட்டு போ ரூமுக்கு, இப்போ தான் அவள் டேப்லெட் போட்டிருக்கா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஜிமின் ஹெட் மட்டும் நோட் பண்ணிவிட்டு அப்படியே உங்ககிட்ட நேராக வரான். அப்போ நீங்கள் தாத்தா வேணாம் தாத்தா, நான் அப்புறமேட்டு போய்க்கிறேன்னு. வயன் நீ போய் தூங்குனா தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கத்துறாரு. அப்போது தாத்தா நான் இனியன் கூட போய்க்கிறேன் தாத்தா. இப்போ ஜிம்மனுக்கு செம்ம காண்டாகுது. அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்துட்டு உங்கள் இயர்ஸ்கிட்ட என்னடி என் கூடலாம் வரமாட்டியோ அப்படின்னு சொல்கிறான். அப்போ நீங்கள் ஜிம்மனை வைரஸில் பார்க்குறீங்க. ஜிம்மன் அப்படியே உங்களை தூக்குறான். நீங்கள் ஜிம்மன் என்ன பண்ணுறீங்க, மூடிட்டு வரியா அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் ப்ளீஸ் ஜிம்மன் விடு ஜிம்மன், நடந்தே வரேன் ஜிம்மன், பேசாமல் வரியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். நீங்கள் அப்படியே அமைதியாக இருக்கீங்க. இங்கே டேக்குக்கு ரெண்டு பேரும் டேய் மச்சான் பாத்தியாடா, ஜிமின் பேக் டு த ஃபார்ம்டா, தாத்தா கூட்டிகிட்டு தான் போக சொன்னார், சாரு தூக்கிட்டு போகிறாரு, யாரோ மிஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு அவங்க பொண்டாட்டி இவ்வளோ மிஸ் பண்ணுறாங்களேடா. சே, இந்த லவ்வபிள் மொமெண்ட்டை கேப்சர் பண்ணாமல் என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக் டேயாங் ரெண்டு பேரும் செம்ம ஃபன் பண்ணிகிட்ருக்கானுங்க. அப்போது ஜிம்மன் திரும்பி ஒரு முறை தான் இல்லை மச்சான் சும்மா ஃபன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படியே உள்ளே ஓடிடுறானுங்க. இப்போ ஜிம்மன் அவன் லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே தூக்கிட்டு போகிறான் ரூமுக்கு. ஜிம்மன் அப்படியே தூக்கிட்டு வந்து உங்களை பெட்டில் ஸ்லோவாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு பெட்ஷீட்லாம் போட்டு விட்டுட்டு தூங்கு, நான் குளிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுறான். நீங்கள் அப்படியே பிளிங்க் பண்ணாமல் போகிற ஜிமினே பார்த்துட்ருக்கீங்க. என்ன இது ஜிமின் தானா? இவர் இப்படிலாம் பண்ண மாட்டாரே. ஐயோ வயன், உன் மனசை நீ கட்டுப்படுத்திக்கோ வயன், கொஞ்ச நாள் தான் இந்த அக்ரிமெண்ட்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே லைட்டாக ஐஸ் க்ளோஸ் பண்ணுறீங்க. ஜிமின் ஒரு ½ குளிச்சுட்டு அப்படியே வெளியே வரான். நீங்கள் தூங்கவே இல்லை, சும்மா அப்படியே லைட்டாக தூங்கிட்டுருக்கீங்க. நீங்கள் ஜிமினை பார்க்குறீங்க, அவ்வளோதான், ஆள் ஃப்ளாட்டு. நீங்கள்
அப்படியே வெட் ஹேரில் ஷர்ட்லெஸ்ஸாக வரான், ஒரு ஷார்ட்ஸ் மட்டும் தான் போட்டிருக்கான். அவன் குளிச்சுட்டு அப்படியே வெளியே வரும்போது நீங்கள் ஐஸ் ஓப்பன் பண்ணி ஜிம்னை பார்க்குறீங்க. அவ்வளோதான், நீங்கள் அப்படியே வெட் ஹேரில் பார்க்க வேறு லெவலில் இருக்கான். அவனோட மசில்ஸ்லாம் அப்படி தெரியுது. ஜிம் போய் வேறு லெவலில் வச்சுருக்கான் அவன் பாடியை. அப்படியே அவனோட ட்ராப்ஸ் எல்லாம் அப்படியே விழுக்குது. நீங்கள் அப்படியே கல்ப் பண்ணிவிட்டு ஜிம்மனை பார்க்குறீங்க. அப்போ ஜிம்மன் சைட் அடித்தது போதும், தூங்குறியா அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் ஒன்றும் இல்லை நான் தூங்குறேன் அப்படி சொல்லிவிட்டு பெட்ஷீட்டை ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு தூங்குறீங்க. ஐயோ வயன் என்னடி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பெட்ஷீட்குள்ளே அப்படியே இருக்கீங்க. அப்போ ஜிம்மன் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அவங்க பக்கத்தில் வந்து அப்படியே படுக்கிறான். நீங்கள் என்ன இவன் பக்கத்துலலாம் வந்து படுக்கிறான், இவனுக்கு ஏதோ கிறுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த சைடு திரும்பி படுக்கிறீங்க. ஜிம்மன் அவங்கள பார்த்த மாதிரி அப்படியே படுக்கிறான். அப்போ ஜிம்மன், ஹயன் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல, சாரி, இனிமேல் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன்டி பொண்டாட்டி, அந்த அக்ரிமெண்ட்லாம் வேணாம், நீ இனிமேல் எனக்கு பொண்டாட்டியாக இருடி, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசில் நினச்சிட்டு அப்படியே அவங்க கிட்ட நகர்ந்து வரான். நீங்கள் ஐயோ இவர் என்ன கிட்டலாம் வராரு அப்படின்னு சொல்லிட்டு ஐஸை டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு பெட்ஷீட்டை அப்படியே டைட்டாக பிடிக்கிறீங்க. அப்போ ஜிம்மன் அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்துட்டு அவங்கள டைட்டாக பேக்கப் பண்ணிக்கிறான். நீங்கள் அதை பெட்ஷீட்டை டைட்டாக பிடிச்சிட்டு ஐஸை நல்லா க்ளோஸ் பண்ணுறீங்க. ஜிம்மன் உங்கள் காது கிட்ட வந்துட்டு, ஹயன் தூங்கிட்டியா அப்படின்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு கூசுது. அப்போ ஜிம்மன் அப்படியே உங்களை அவன் சைட் டர்ன் பண்ணுறான். நீங்கள் இன்னும் ஐஸை க்ளோஸ் பண்ணி தான் இருக்கீங்க. அப்போ ஜிம்மன் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் 2 ஐஸ்லையும் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணுறான். நீங்கள் அப்படியே ஐஸை லைட்டாக ஓப்பன் பண்ணுறீங்க. ஹயன் சாரி அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அப்படியே ஜிம்மனை புரியாத மாதிரி பார்க்குறீங்க. உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்தினல பொண்டாட்டி அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் ஜிம்மனை ஒயிட் ஐஸில் பார்க்குறீங்க. பொண்டாட்டி சாரிடி, ஐம் ரியலி சாரி, உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லணும். நீங்கள் அப்படியே ஜிம்மனை பார்க்குறீங்க. அவனோட ஐயை ஜிம்மனை உங்கள் ஐயை தான் பார்த்துட்ருக்கான். அவனோட ஹேண்ட் அப்படியே உங்கள் சீஸ் கிட்ட வந்து அப்படியே பிடிக்குது. நீங்கள் ஜிம்மனோட ஹேண்டை பிடிக்கிறீங்க. ஐ லவ் யூ ஹயன், ஐ லவ் யூ டி, ஐ லவ் யூ பொண்டாட்டி, ஐ லவ் யூ. நீங்கள் ஜிம்மனை டிஆர்ஏஸோடு பார்க்குறீங்க. ஐ லவ் யூ டி, இவ்வளோ நாள் தான் கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். லவ் யூ மோர். இனிமேல் எந்த காரணத்துக்காகவும் உன்னை நான் விட்டுட்டுலாம் போக மாட்டேன்டி. சாரி, இவ்வளோ நாள் உன்கிட்ட ஸ்டேட்டஸ் அது இதுன்னு சொல்லி உன்னை ரொம்ப மனசை கஷ்டப்படுத்திட்டேன். ரியலி சாரி. நீங்கள் ஜிம்மனை உண்மையாவா அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. ஜிம்மன் அப்படியே கிட்ட வந்து உங்கள் லிப்ஸில் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். நிலவிடம் வாடகை வாங்கி விழி வீட்டினில் குடி வைக்கலாமா? நான் வாழும் வீட்டுக்குள் வேறாரும் வந்தாலே தகுமா? தேன்மலை தீர்க்குக்கு நீதான் உந்தன் தோள்களில் இடம் தரலாமா? நான் சாயும் தோள் மேல் வேறாரும் சாய்ந்தாலே தகுமா? ஜிம்மன் கிஸ்ஸை பிரேக் பண்ணிட அப்படியே உங்களை பார்க்குறான். நீங்கள் ஜிம்மனை டியரீஸோடு பார்க்குறீங்க. ஜிம்மன் உங்களை ஒன்றுமே சொல்லலை. அப்படியே உங்கள் டியர்ஸ்லாம் வைப் பண்ணிவிட்டு உங்களை அப்படியே ஹக் பண்ண மாதிரி படுக்க வைக்கிறான். நீங்கள் அப்படியே ஜிம்மனோட செஸ்டில் அப்படியே படுக்கிறீங்க. ஜிம்மன் அப்படியே உங்கள் ஹேரை ரப் பண்ணி கொடுத்துட்டே இருக்கான்.
நீங்கள் அப்படியே தூங்கிடுறீங்க. செம்மன் தூங்கவே இல்லை. அப்படியே உங்கள் ஹேரை ரப் பண்ணி கொடுத்துட்டே இருக்கான். இப்போ அப்படியே மார்னிங் ஆகுது. நீங்கள் நல்லா ஜிம்மனை ஹக் பண்ணிவிட்டு நல்லா தூங்குறீங்க. ஜிம்மனும் அப்படி தான் உங்களை ஹக் பண்ணி ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிம்மதியாக தூங்குறான். நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் வேக்கப் பார்க்குறீங்க. அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்குறீங்க. ஜிம்மன் உங்கள் வேஸ்ட்டை அப்படியே டைட்டாக பிடிச்சிட்டு படுத்துட்ருக்கான். நீங்கள் அப்படியே லைட்டாக ஷை ஆகிட்டு அப்படியே ஹெட்டப் பண்ணி ஜிம்மனை பார்க்குறீங்க. ஜிம்மன் ரொம்ப க்யூட்டாக வாயை பவுட் பண்ண மாதிரி தூங்கிட்டுருக்கான். உங்களுக்கு சிரிப்பாக இருக்குது. சரியான கோல்டுடா, நீ எப்படி தூங்கிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினைக்கிறீங்க. அப்போது ஜிம்மனோட லிப்ஸை பார்த்த உடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்மைல் வருது. அப்படியே நீங்கள் உங்கள் லிப்ஸை டச் பண்ணிவிட்டு நேற்று நைட் நடந்ததை நினச்சி பார்த்துட்டு அப்படியே சிரிக்கிறீங்க. அப்போ ஜிம்மன், என்னடி பண்ணாடி நேற்று நைட்டு நினச்சி பார்க்குறியோ, இன்றைக்கி மார்னிங் ஸ்டார்ட் பண்ணட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நீங்கள் அப்படியே ஐஸை வைடாக்கிட்டு ஜிம்மனை பார்க்குறீங்க. ஜிம்மன் கண்ணை மூடிட்டே தான் அதெல்லாம் சொல்லியிருப்பான். நீங்கள் தூங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை கீழே புஷ் பண்ணிவிடு. அவன் உங்கள் மேலே இருக்கான். அப்படியே உங்கள் ஐஸை பார்க்குறான். நீங்களும் அவன் ஐஸை பார்க்குறீங்க. 2 பேரும் இப்படி மாறி மாறி உங்கள் ஐஸை பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஜிம்மன் அவனோட ஹேண்டை உங்கள் ஹேர்கிட்ட கொண்டு வந்து அப்படியே இயர்ஸ்ட்டு டக் பண்ணிவிட்டு அவங்களே பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். நீங்களும் ஸ்மைல் பண்ணுறீங்க. ஐ லவ் யூ, குட் மார்னிங் டி பொண்டாட்டி அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் ஜிம்மை அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறீங்க. இதெல்லாம் உனக்கு பண்ண தெரியுமா அப்படின்ற மாதிரி. என்னடி இப்படி பார்க்குற? ஒன்றும் இல்லை. உன் மனசில் என்ன ஓடுது தெரியுமா? என்னடா நேற்று வரைக்கும் ஒரு மாதிரி இருந்தான், இப்போலேருந்து என்னடா இப்படி மாறிடான், இவன் பைத்தியமா அப்படின்னு தானே நினைக்கிறேன். இல்லை 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 ஜிம்மன், எனக்கு நல்லா தெரியும். முட்டாள் மூளைக்குள்ளே தானே ஓடிட்டுருக்கு. இல்லை அது இல்லை. இல்லடி, இவரால் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்டி. என்னோடய ஈகோ இதெல்லாம் தடிச்சிச்சு. ஸோ இனிமேலேருந்து என் பொண்டாட்டிக்காக ஈகோவெல்லாம் தூக்கி போட்டேன். அதான் இந்த மாதிரி இனிமேலேருந்து உன்னோட புருஷன் பாரு எப்படி மாறுறேன்னு, ஒரு ரொமான்டிக்காய் ப்ளே பாயாக மாறுறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் காதுகிட்ட வந்து சொல்கிறான். நீங்கள் அப்படியே சின்னங்கிறீங்க. சிம்மன் வீடுங்க போய் ஃப்ரெஷ் ஆகுறேன். இங்கே பாரு, இனிமேலேருந்து என்னோட பேபிக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிஸ் பண்ணுறான். நீங்கள் சரி சரி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ் ஆக போகிறீங்க. அப்போ சிம்மன், நானும் வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். சீ போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உள்ளே ஓடிடுறீங்க. அப்போ சிம்மன் அப்படியே சிரிச்சுக்கிட்டே உங்களை பார்க்குறான். அப்போ சிம்மனுக்கு ஒரு டெக்ஸ்ட் வருது. அதை பார்க்குறான். பார்த்தோன்னா அவனுக்கு அப்படியே மூடு சேஞ்ச் ஆயிடுச்சு. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே வெளியே வரீங்க. அப்போ சிம்மன் அந்த ஃபோனை பார்த்துட்டு கோவமாக உட்காந்துட்ருக்கான். அப்போ நீங்கள் சிம்மன் என்ன வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். சிம்மன், நான் குளிச்சிட்டேன். சிம்மன், என்னாச்சு? ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க? சாரி வயன், சாரி வயன், சாரி. இல்லை சிம்மன், நான் கீழே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிடுறீங்க. அப்போ சிம்மன் அந்த ஃபோனை அப்படியே தூக்கி வீசிட்டு, யோ சிம்மன் கண்ட்ரோல் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் அப்படியே குளிக்க போயிடுறான். நீங்கள் அப்படியே கீழே போகிறீங்க. அங்கே தாத்தா நியூஸ் பேப்பர் பார்த்துட்ருக்காரு. தாத்தா, என்ன வயன், உன்னை நான் ரெஸ்ட்டு தானே எடுக்க சொன்னேன், உன்னை யார் வர சொன்னா? தாத்தா சும்மா இருங்க, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கிச்சனுக்குள்ளே பார்க்குறீங்க. வயன் என்ன தாத்தா, எங்கே போகிற? குக் பண்ண போகிறேன். வயன்மா, நீ ஏன் உடம்பு சரியில்லாமல் இருக்க? ஏன் நீ போ பேசாமல். இல்லை தாத்தா, நானே குக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள்
குக் பண்ண போகிறீங்க. இப்படியே கொஞ்ச நாள் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ எல்லாரும் டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ இனியன் அண்ணி உங்களை ரொம்ப மிஸ் பண்ண அண்ணி இந்த சாப்பாட்டுக்காக அப்படின்னு சொல்கிறான். அப்போ டேயாங்கும் ஜேகேவும் ஆமாம் வயன் ரொம்ப மிஸ் பண்ணோம், அப்பா ஐம் ஃபீல் கம்ப்ளீட் நவ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகேவும் டேயாங்கும் சாப்பிட்டுட்ருக்காங்க. இப்போ ஜிம்மன் அப்படியே உங்களை பார்க்குறான். நீங்கள் 2 பேரையும் பார்த்துட்டு சிரிச்சுட்டு அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. ஜிம்மன் அப்போது ஹயன் நீ சாப்பிட்லையா? இல்லை நீங்கள்லாம் சாப்பிடுங்க, வந்து உட்காரு அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அப்படியே ஜிம்மினை பார்க்குறீங்க. வந்து உட்காருன்ன அப்படின்னு சொல்கிறான். இப்போ நீங்கள் ஜிம்மின் பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறீங்க. இதை பார்த்த உடனே தாத்தாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்போ குக் நம்ம மச்சான் ரொம்ப மாறிட்டான்டா, பொண்டாட்டிக்கு பசிக்குதுன்னு உடனே சாருக்கு ரொம்ப இதாக இருக்க போல். அப்போ ஜிம்மன் அப்படியே முறைக்கிறான். உண்மையை சொன்னால் சில நேரம் கசக்கத்தான் செய்யும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜேகே சொல்கிறான். அப்போ ஜாக்சன் என்னடா ப்ரோ மாறிட்டாரோ, ரொம்ப மாறிட்டாருன்னு நினைக்கிறேன். அண்ணி யூ ஆர் கிரேட், ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு ஜிம்மனை பார்க்குறீங்க. இவங்க எல்லோரையும் முறைச்சிட்ருக்கான். அப்போ இனியன் அண்ணி ஐ லவ் யூ அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ண வரான். அப்போது ஜிம்மன் ஆஃபீஸ் போல. ஆஃபீஸா? இல்லை எனக்கு காலேஜ் இருக்குது. டே வாடா ஜாக்சனா அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சனை இழுத்துட்டு இனியன் அண்ணி பாய், நான் சாயங்காலம் வந்து பார்க்குறேன், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இப்போ காலேஜ் போடுறானுங்க. அப்போ ஜிம்மன் அப்படியே 2 பேரையும் பார்த்து முறைச்சிட்டு என்னே சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் சாப்பிட்றாங்க. இப்போ எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்கவுங்க ஒர்க்குக்கு போகிறாங்க. அப்போ ஜிம்மன் ஹயன் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ஒரு ஹக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோர் ஹெட்டில் பத்திரமாரு, ஐ லவ் யூ, நான் போயிட்டு கால் பண்ணுறேன், பாய்டி பண்ணாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சீக்ஸ்லேயும் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு போகிறான். நீங்கள் போகிற ஜிம்மனே பார்த்துட்ருக்கீங்க. இதை பார்த்த தாத்தா டயாங் ஜேகே எல்லோரும் ஐஸை வைடாக்கிட்டு பார்க்குறாங்க. இந்த பையனுக்கு 1 நைட்ல என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி. ஓகே ஆர்மிஸ், இந்த பாட்டை நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஹோப் இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேடா, பாய், லவ் யூ, சாப்பிட்டு தூங்குங்க, டடா, மிஸ் யூ.